ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUR USD சார்ட்டை தான் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து இந்த சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்டில் நம்ம ஷேர் பண்ணது தான். இது ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு டைம் ஃப்ரேம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேம். சரிங்களா? 1 மணி நேரம் டைம் ஃப்ரேமில் எடுக்கிற ஒரு ட்ரேடு. ஸோ வந்து இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதை எப்படி நான் எடுத்தேன் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம போயிட்டு சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தான். சரிங்களா? ட்ரெண்டு என்ன சைடு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ அனாலிசிஸ் பண்ணலாம். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா BOS கொடுத்துச்சு. BOS கொடுத்தாலே ஃபுல்லி இன் செல் ட்ரெண்ட். சரிங்களா? செல்லில் தான் இருக்குது. பட் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு பை சைடு ஆர்டர் பிளாக். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வந்து தாராளமாக கேட்கலாம். சார், நீங்கள் எப்போவுமே வந்து சொல்லுவீங்கள்ல, செல்லில் இருக்கிறப்ப நம்ம வந்து செல் தான் பண்ணணும், பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்கள்ல செல் ட்ரெண்டில் இருக்கிறப்ப. அப்போ நீங்கள் ஏன் பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டில் நம்ம எடுக்கிற ஒரு ட்ரேடு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் பேசிக் ஸ்டேஜில் இருக்குங்க, இப்போ தான் நான் வந்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் பிகினராக இருக்கேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி கவுண்டர் ட்ரெண்டில் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கவுண்டர் ட்ரெண்டில் இருக்கிறப்ப நீங்கள் அதிகமாக வந்து பிரேக் ஈவன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்டு உங்களுடைய டார்கெட்டை சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். டிபியை சீக்கிரமாக எடுத்து நீங்கள் அதை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிற. சரிங்களா? இப்போ அதை எப்படி நம்ம கேட்ச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஜோன் கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு நம்ம 15 minutesல சிஹெச் வந்து பார்க்கணும். சரிங்களா? அதே போல் நம்ம 1 hourல வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 5 minutesல சிஹெச் வந்து பார்க்கணும். சரிங்களா? அதை மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? 1 hour ஜோனை மார்க் பண்ணிட்டு 15 minutesல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவுமே லேட் ஆகும். சரிங்களா? ஸோ 1 hourக்கு வந்து நம்ம 5 minutesல பார்த்தாலே போதுமானது தான் சிஹெச். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வந்து வருது. ஒரு சிஹெச் இந்த இடத்துலையே வந்து க்ரியேட் ஆகுது. சரிங்களா? இந்த பிளேஸ்லேயே நமக்கு ஒரு சிஹெச் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த இடத்துல இந்த ட்ரெயின் நம்ம நேற்று எடுக்கிறப்ப இது கொஞ்சம் ஒரு விளையாட்டு காட்டும். சரிங்களா? அந்த செஷன் டைமில் எப்படி நமக்கு வந்து ஃபஸ்ட் என்ட்ரி வந்து விளையாட்டு காட்டிட்டு SL அடிச்சிடும், செகண்ட் என்ட்ரி தான் நமக்கு வந்து டார்கெட் போகும்ல, அதே போல் தான் இது நேற்று வந்து பண்ணியிருந்துச்சு. ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சிஹெச் கொடுத்தோன்னா நம்ம வந்து டைரெக்டாக ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிருப்போம். சரிங்களா? அதுலேயும் பாருங்கள் லிக்விடிட்டி வரைக்கும் மார்க்கெட் நீட்டாக கொடுத்துட்டு எடுக்குது. சரிங்களா? அதுக்கு மேலே பார்த்தோம்னாலே உங்களுக்கு இங்கேயும் வந்து இன்னும் வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணுறப்ப லிக்விடிட்டியாக அது மாறி இருக்கும். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து உடச்சிருச்சு. சரிங்களா? உடச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? இந்த மாதிரி சினாரியோவுக்கு தான் நம்ம ஒன்று வந்து சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா கூட SLை வந்து ஜோனுக்கு கீழே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லை வந்து கொஞ்சம் பஃபர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லையும் நம்ம வந்து ரெகுலராக சொல்லிட்டுருக்கோம் இல்லைங்களா? பஃபர் வச்சிங்கனாலே இதெல்லாம் போதுமானது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் வந்து ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? மார்க்கெட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குது. இதுதான் வந்து முறையாக என்ட்ராகிடுது. பட் நீங்கள் முன்னாடியே என்ட்ராயிருந்தாலும் இங்கே SL கொடுத்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா? இங்கே என்ட்ராயிட்டு நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய டார்கெட்டை வந்து 1 hourல வந்து வச்சுக்கணும். சரிங்களா? 1 hourல வச்சிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 hourல நம்ம டார்கெட் வைக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா TP1 பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை தான். சரிங்களா? இது ஒரு குட்டி ஹையாக இருந்தாலும் இது வந்து TP1ன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் TP2ன்னு வச்சுக்கலாம். ஃபுல் ஸ்விங்கோட ஹை பார்த்தீங்கன்னா TP3ன்னு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எவ்வளோ TP வந்து போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மார்க்கெட் இப்போ வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வந்து மறுபடியும் ட்ரேட் எடுக்கிறதுனா கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா?
ஆனால் இது கவுண்டர் ட்ரெண்ட், அதையும் மறந்துடாதீங்க. திடீர்னு யூட்டன் போட்டுருச்சுன்னா சார் நீங்கள் சொன்னீங்கல்ல ஏன் யூட்டன் போட்டுருச்சுன்னா கேட்டுறாதீங்க. ஏன்னா இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட், மேஜர் ட்ரெண்ட் இல்லை. ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்ஆரில் நம்ம கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா TP2 வரைக்கும் அடிச்சிருச்சு. TP2லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக வந்து ஒரு 1:10 வந்து நீட்டாக கொடுத்துருச்சு. சரிங்களா? பிப்ஸ் ரேஷியோ இதெல்லாம் சின்ன டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால பிப்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. சரிங்களா? ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால பிப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? 42 பிப்ஸ் தான். 42 பிப்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் எஸ்எல் வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன் எப்போவுமே பார்த்துக்கணும். சரிங்களா? 4 பிப்ஸ். சரிங்களா? 4.6ன்னு போட்டிருக்கு. நம்ம 5 பிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 5 பிப்ஸாக வந்து நீங்கள் எஸ்எல் வச்சு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பிப்ஸ். சரிங்களா? 45 பிப்ஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 40 பிப்ஸ்னே வைங்க, 40 பிப்ஸ். ஸோ வந்து நியர்பை உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு 4 பிப்ஸ் எஸ்எல் வச்சுட்டு ஒரு 40 பிப்ஸை பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 1 ஹவரில் வந்து பார்த்தரலாம். பார்த்தீங்கன்னா TP2 நம்ம சொன்ன மாதிரி நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் இது பண்ணி திரும்பிட்டு இருக்குது. இங்கே திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.